வணக்கம். வெல்கம் டு நம்ம ஸ்டாக்ஸ் சேனல். முக்கிய அறிவிப்பு: நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது. நாங்கள் பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பதில்லை. பை கால் ரெக்கமெண்டேஷனும் எங்க சேனல்ல நாங்க தருவது கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து விட்டு முதலீடு செய்யவும். ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து முதலீடை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த கல்கத்தா எலக்ட்ரிக் சப்ளை கார்ப்பரேஷன், சிஇஎஸ்சி. இது வந்து கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கிற ஒரு பவர் ஜெனரேஷன் கம்பெனி. இவங்க வந்து ஆர்பி சஞ்சீவ் கோயன்கா குரூப், ஆர்பிஜி குரூப்னு சொல்றாங்க. இவங்களுடைய கம்பெனி வந்து ஒரு மல்டிநேஷனல் காங்க்ளோமரேட்டுங்க. இவங்களுக்கு வேறு பல கம்பெனிகளும் இருக்கிறது. சரிகமா மியூசிக், ஸ்பென்சர்ஸ் ரீட்டைல் மற்றும் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த மூணுமே அவங்களுடைய குரூப் கம்பெனிஸ் தான். சிஎஸ்சி மெயினா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் டு பப்ளிக். அதாவது ஜெனரேட் பண்றதுல இருந்து மக்களுடைய வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்குமான எல்லா விதமான சேவைகளும், பவர் ரிலேட்டட் சேவைகளும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வீடுகளுக்கு மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்களுக்கும் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ்களுக்கும் இவங்களுடைய பவரை சப்ளை பண்றாங்க. சோலார், விண்ட் எனர்ஜி, தெர்மல் மற்றும் அதர் ரினியூவபிள் சோர்சஸ் மூலமா இவங்களுக்கு தேவையான பவரை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் 13,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. மெயினா ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு தொலைநோக்கு இலக்கு வைத்திருக்கிறார்கள். எதுக்குன்னா 3 கிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி பவர் ஜெனரேட் பண்ணுவதற்காக. இவங்களுடைய கடந்த 5 வருட சேல்ஸ் ப்ராஃபிட் டேட்டா பாத்தீங்கன்னா, சேல்ஸும் கண்டினியூஸா இங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. ப்ராஃபிட்டும் வந்து வருடா வருடம் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டியுமே கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல டெப்ட் டு ஈக்விட்டி கடன், ஒரு ஷேருக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கிறது பாத்தீங்கன்னா 1.6ல இருந்து 1.47ஆக குறைந்திருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் காட்டுகிறது. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2023ல பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது. பவர் டிமாண்ட் அதிகரிச்சதாலையும் ஜெனரேஷன் கம்பெனிகள் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அவங்களுடைய வருவாய் அதிகரிச்சது. அதனால வந்து நல்ல லாபத்தை வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுத்தது. அதுபோல இந்த சிஎஸ்சியும் கடந்த வருடம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்திருக்கிறது. இப்ப வந்து புரோக்கரேஜ் வந்து இந்த சிஎஸ்சி பங்கை வந்து வாங்குறதுக்கு பரிந்துரை செய்றாங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ரூ. 119. டார்கெட் வந்து அவங்க வச்சிருக்கிறது ரூ. 150 வரைக்கும் மேலே செல்வதற்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்றாங்க. 26% அதிகமாக வாய்ப்புள்ளது. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 15,800 கோடிகள். 52 வீக் லோ வந்து ரூ. 62யும் 52 வீக் ஹையும் ரூ. 128 இருக்கு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஹையை விட கொஞ்சம் கம்மியான விலையில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதத்திலேயே 20% ரிட்டர்ன்ஸும், 3 மாசத்திலேயே இந்த பங்கு 31% ரிட்டர்ன்ஸும், கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா 55% ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. இந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா, கடந்த 18 வருடங்களாக 2005ல ஆரம்பிச்சு 18 வருடங்களாக வருடம் தோறும் நல்ல ஒரு டிவிடெண்டை கொடுத்துட்டு வர்றாங்க. இது வந்து கம்பெனியுடைய வலுவான பினான்சியல் சிச்சுவேஷனை தான் இது காமிக்குது. கடந்த 2023ல பாத்தீங்கன்னா ரூ. 4.50 இவங்க இன்டரிம் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. பிப்ரவரி மாசத்துல 24ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வருடம் பாத்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாசத்துல இவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுபோல 2024லையும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மேலும் இதனுடைய கரண்ட் பொசிஷனும் ஃபியூச்சரிஸ்ட் ஸ்கோப்பையும் பாத்தீங்கன்னா, இது 2024ல கண்டிப்பா ஒரு மல்டிபேகர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். நீங்க வந்து எங்களுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.